இது வந்து ஃபர்ஸ்ட்டு ஆரம்பத்தில செடி வைக்கும்போது, செடி ரொம்ப மோசமா இருந்துச்சு. பூக்களும் தரமா இல்ல. மார்க்கெட்ல விலை போகல. அப்ப நான் ஆன்லைன்ல தேடி பார்க்கும்போது, அப்ப ஏபிகேஎஸ் ஆர்கானிக்ங்கிற ஒரு கன்டென்ட்ட பார்த்தேன். அப்புறம் அவங்களோட தொடர்பு கொண்டு பேசும்போது, அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க. இத கன்டினியூவா ஒரு 3 முறை செய்யும்போது செடி அருமையா சூர்பிடிச்சிருச்சு. நான் செடி வராதுன்னு நெனச்சேன். ஆனா வந்து எதிர்பார்த்த அளவுக்கு மேல அதோட வளர்ச்சி நல்லாயிருக்கு. தெளிவா. சரி, இப்ப அபிமானம், எப்பல்டம்னு சொன்னா பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நம்மளோட பூ மார்க்கெட்ல ரேட் இல்ல. ஆனா இது 2ம் பயன்படுத்தின பின்னாடி பூக்களோட தரமும் நல்லா இருக்குது, விளைச்சலும் நல்லா இருக்குது. இதுக்கு உண்டான ரேட்டும் மார்க்கெட்ல நம்ம பூவுக்கு தனியா ஒரு டிமாண்ட் இருக்கு. கோபால்சாமி, நான் திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சியில இருக்கேன். 40 சென்ட் மல்லி விவசாயம் பண்றேன். ஆரம்பத்தில பார்த்தீங்கன்னா, செடி சின்னமா இருக்கும்போது வேரோட வளர்ச்சிக்கு அபிமான் குடுத்தேன். அந்த அபிமான் குடுத்த பின்னாடி செடியோட வளர்ச்சி நல்லா இருந்துச்சு. அது பூக்கும் தருவாயில எஃப்எல்-டபுள்யூங்கிற பூவு. இது வந்து ஃபர்ஸ்ட்டு ஆரம்பத்தில செடி வைக்கும்போது, செடி ரொம்ப மோசமா இருந்துச்சு. பூக்களும் தரமா இல்ல. மார்க்கெட்ல விலை போகல. அப்ப நான் ஆன்லைன்ல தேடி பார்க்கும்போது, அப்ப ஏபிகேஎஸ் ஆர்கானிக்ங்கிற ஒரு கன்டென்ட்ட பார்த்தேன். அப்புறம் அவங்களோட தொடர்பு கொண்டு பேசும்போது, அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க. இந்த அபிமான் குடுத்த பின்னாடி செடியோட வளர்ச்சி, வேருக்கு நல்ல வளர்ச்சியும், அது பூக்கும் தருவாயில வந்து எஃப்எல்-டபுள்யூ கிடைக்கும்போது, இன்னும் நல்லா தெளிவா இருக்குது. நம்மளோட பூவும் மார்க்கெட்ல நல்ல விலை போகுது. சரி, இப்ப நான் ஒரு 30 சென்ட்ல தட்டமையா ஒரு ராமேஸ்வரம் மல்லி செடி ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த செடி நான் ஆர்டர் பண்ண டைம் வந்து இளஞ்சல புயல்ல பாதிச்சு அந்த செடி ரொம்ப மோசமா இருந்தது. செடி வந்துருச்சு. நான் நடவு செஞ்சுட்டேன். நடவு செஞ்ச பின்னாடி அந்த செடி தேறுமாங்கிறது எனக்கு ரொம்ப சந்தேகமா இருந்தது. அப்ப பெரிய மன உளைச்சல்ல இருக்கும்பொழுது நான் அந்த ஆன்லைன்ல பார்த்தேன் ஏபிகேஎஸ் ஆர்கானிக். அப்ப அவங்கள கான்டாக்ட் பண்ணி பேசும்போது, அவங்க வந்து இந்த அபிமான்ங்கிறத ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க. அப்ப செடிக்கு வந்து 1 லிட்டரு அபிமான்ல வந்து 100 லிட்டர் தண்ணீல கலந்து தூர சுத்தி ஊத்த சொன்னாங்க. தண்ணி பாய்ச்சின பின்னாடி, செடி தூர் பக்கத்திலேயே லைட்டா குழி எடுத்து, அதில அந்த தண்ணிய கலந்து 100 லிட்டர் தண்ணீல 1 லிட்டர் அபிமானம் கலந்து சூர்ப்பு குடுக்க சொன்னாங்க. இத கன்டினியூவா ஒரு 3 முறை செய்யும்போது செடி அருமையா சூர்பிடிச்சிருச்சு. நான் செடி வராதுன்னு நெனச்சேன். ஆனா வந்து எதிர்பார்த்த அளவுக்கு மேல அதோட வளர்ச்சி நல்லாயிருக்கு. தெளிவா இருக்கு. சார், இது எஃப்எல்-டபுள்யூ குடுக்குற நேரம் எப்படின்னா, பூக்கள் அரும்பு கட்டும்போது நீங்க அழகா ஸ்ப்ரே பண்ணலாம். 1 லிட்டர் தண்ணிக்கு 20 எம்.எல். கலந்து நீங்க தண்ணீல கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம். ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த அரும்பு கட்டும்போது நீங்க ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா, அரும்பும் பெருசா வரும். அதில அரும்புலேருந்து வரக்கூடிய மல்லிகைப்பூவும் மொட்டு பெருசா இருக்கும். சரி, இப்ப அபிமானம், எஃப்எல்-டபுள்யூ சொன்னா பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நம்மளோட பூ மார்க்கெட்ல ரேட் இல்ல. ஆனா இது 2ம் பயன்படுத்தின பின்னாடி பூக்களோட தரமும் நல்லா இருக்குது, விளைச்சலும் நல்லா இருக்குது. இதுக்கு உண்டான ரேட்டும் மார்க்கெட்ல நம்ம பூவுக்கு தனியா ஒரு டிமாண்ட் இருக்கு.